யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி கம் வா யதேவ பரமம் தமசஃப் பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்துவமயம் துருவம் யத் ஆனந்தகந்தம் அதிசுந்தரம் அத்புதம் யத். கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன் பகவான் எப்போதும் வீற்றிருந்து காட்சி கொடுக்கக்கூடிய உயர்ந்த திவ்யதேசமான வைகுண்டத்தை பற்றி இந்த ஸ்லோகத்திலே பாடுகிறார். விஷ்ணுவனுடைய உலகம், விஷ்ணுலோகம், பரமபதம், ஸ்ரீ வைகுண்டம் என்றெல்லாம் அந்த பூமி அழைக்கப்படுகிறது. அதோடு கூட அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, பரமாகாசம் என்று தெரிவிப்பார்கள். ஆகாசம் என்றால் வெளி, பஞ்சபூதங்களுக்குள்ளே ஒன்றானது. அதுதான் நமக்கெல்லாம் இடமளிக்கிறது. நிலம், நீர், தீ, காற்று இந்த நான்கையும் நாம் கண்டோ கேட்டோ தொட்டோ தெரிந்து கொண்டு விடலாம். ஆனால் ஆகாசத்தை அப்படி தெரிந்துவிட முடியாது. ஆனால் மற்ற பூதங்கள் கலந்தபடியாலே அறிகிறோம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். அதில் ஆகாசம் என்பதுதான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும். அந்த ஆகாசத்துக்குள்ளேதான் மலைகள் இருக்கின்றன, ஆகாசத்துக்குள்ளேதான் கடல்கள் இருக்கின்றன. அனைத்துக்கும் இடமளிக்கக்கூடியது ஆகாசம்தான். அது இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய ஆகாசம். ஆனால் இதே போல இந்த உலகத்தையே தாண்டி சம்சாரத்தையே தாண்டினோம் என்றால் நித்திய விபூதி ஸ்ரீ வைகுண்டம் என்று ஒரு உலகத்தை சொல்லுகிறோமே, அதையும் உயர்ந்த ஆகாசம், பரமாகாசம் என்று தெரிவிப்பார்கள். கம்வா யதேவ பரமம் தமசஃப் பரஸ்தாத் என்று கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இந்த சம்சாரத்தையே தாண்டின உயர்ந்த ஆகாசம். ரெண்டு ஆகாசங்கள் இருக்கின்றன. ஒன்று சம்சாரத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம், அது ஐம்பூதங்களுக்குள்ளே ஒன்று. சம்சாரத்தை தாண்டின ஒரு இடம் இருக்கே, அது ஒரு ஆகாசம். அதுதான் வைகுந்தம், பரமபதம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு பகவான் எப்போதும் காட்சி கொடுக்கிறார் என்று கூரத்தாழ்வான் கொண்டாடுகிறார். அப்ப ஆகாசம் வானத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு உயர்ந்த வானத்தில், வானுலகத்தில் பகவான் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எங்க வைகுந்தத்துக்கா போக முடியும்? அதுவரை அத்தனை நாட்கள் காத்திருக்க முடியுமா? காத்திருக்கவே தேவை கிடையாது. வைகுந்தத்தில், வானத்தில் பகவான் எப்படி இருப்பானோ அதே போல இந்த பூவுலகத்திலேயே ஒரு அழகான திவ்யதேசத்திலே பகவான் காட்சி கொடுக்கிறார். திருக்கார்வானம் என்கிற பெயரோடு இந்த உலகளந்த பெருமாள் சந்நிதிக்குள்ளேயே ஒரு திவ்யதேசம் இருக்கிறது. கீழே தெரிவித்தது போல் உலகளந்த பெருமானுடைய சந்நிதி திரு ஊரகம் என்று அழைக்கப்படும் திவ்யதேசம். அந்த கோவிலுக்குள்ளேயே திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம் என்று 3 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. அதாவது 3 திவ்யதேசத்து பெருமாள்கள் இருக்கிறார்கள். பெருமாள் இருக்கிற இடம் தான் திவ்யதேசம். அதனால நீரகத்தான், காரகத்தான், கள்வன். இந்த ஊர் பெருமாளுக்கு, கார்வானம் திவ்யதேசத்து பெருமாளுக்கு கள்வன் என்று பெயர் ஆழ்வார்களால சூட்டப்பட்டுள்ளது. அதனால கள்வன்னே பெருமானுக்கு திருநாமம். வேற ஒரு சந்நிதியும் இருக்கு, கள்வனூர். இது இன்னொரு திவ்யதேசமும் இருக்கிறது, அதை பிற்பாடு பார்ப்போம். இந்த ஊர் பெருமானுக்கு கள்வன் என்று ஆழ்வார்கள் பெயர் சூட்டுகிறார்கள். இப்படி 3 திவ்யதேசங்களுமே உலகளந்த பெருமான் கோவிலுக்குள்ளே இருக்கின்றன. இதில் ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை பார்க்கலாமா? நீரகம், காரகம், கார்வானம். 3 எதை பத்தி சொல்லியிருக்கார்? நீரகம் தண்ணீரை பத்தி சொல்லியிருக்கார். காரகம், கார்னா மேகம், மேகத்தை பத்தி சொல்லியிருக்கார். கார்வானம், கார் கருப்பான வானம், கருப்பான மேகங்கள் தங்கியிருக்கும் வானம்னு வானத்தை பத்தி சொல்லிட்டார். அப்ப தண்ணீர், மேகம், வானம் 3 சொல்லியிருக்காரா? தண்ணீர் எங்க இருக்கும்? மேகத்தில் இருக்கும். மேகம் எங்க இருக்கும்? வானத்தில் இருக்கும். இப்படி 3 திவ்யதேசங்களையும் பொருத்தி கூட நாம் பார்த்து கொள்ளலாம். இப்படி ஒற்றுமையோடு 3 பேரும் உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ளே இருக்கிறார்கள். கீழே சொன்னது போல் உலகளந்த பெருமாள் திரிவிக்கிரமன். அந்த திரிவிக்கிரமனுடைய 3 பண்புகளை இந்த 3 பெருமாள்களும் காட்டுகிறார்களாம். திரிவிக்கிரமனுக்கு ஒரு பண்பு என்ன? அனைவரையும் வாழ வைப்பவர், தாரகன், அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறார். அதைத்தான் முதல் நீரகத்து பெருமாள், தண்ணீரும் அனைவருக்கும் பொதுவான தாரகம் தானே, நீரகத்து பெருமாள் காட்டுகிறார். 2வது அனைவராலும் பற்றப்படுபவர், அது இந்த பெருமாள் தான். கருணாகர பெருமாள் காரகத்திலே இருந்தவர், அந்த குணத்தை காட்டுகிறார். திரிவிக்கிரமனுக்கு மற்றொரு குணம் உண்டு. எந்த பதிலுதவியும் எதிர்பார்க்காமல் இந்திரனுக்கு உதவினாரோ இல்லையோ, நான் உனக்காக பிச்சை எடுக்கிறேனே, உனக்காக திரிவிக்கிரமாவதாரம் செய்கிறேனே, அதுல எனக்கென்ன பயன், எனக்கென்ன கிடைக்கும் என்று பகவான் கேட்கவே இல்லை. பிரயோஜனமே எதிர்பார்க்காமல், ஏன் இந்திரனுக்கு உதவுவதே தனக்கு பிரயோஜனம் என்று நினைத்து கொண்டாராம். ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தை ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன்,
தாய் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணி 11 மணிக்கு படுத்துக்க வரா. அந்த குழந்தை அதுக்குள்ள தூங்கி படுத்து வந்த உடனே அந்த குழந்தை எழுந்து கேட்கவே கேட்காது. ஆனா இந்த தாய் தானாக போய் அந்த குழந்தைக்கு பக்கத்துல படுத்துண்டு தன்னுடைய கையால் லேசா அதை தட்டி அணைத்து கொண்டே தூங்குவாளோ இல்லையோ, அந்த குழந்தை என்னைக்கானு கேட்டுதா, இல்ல நாளைக்கு வந்து நன்றி சொல்ல போறதா, எதுவுமே கிடையாது. அந்த தாய் என்ன நினைக்கிறா, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்த குழந்தை என்னுடைய பாக்கியம், இந்த குழந்தையை வளர்க்கிறது நான் பண்ண பாக்கியம், இதுவே பிரயோஜனம். குழந்தை இப்படி கொஞ்சுகிறீர்களே, இப்படியெல்லாம் சீராட்டி வளர்க்கிறீர்களே, என்ன பயனுக்காகன்னு கேட்டா, வளர்க்கறது தான் பயன், வளர்ப்பதனால வேற எந்த பயனையும் நான் எதிர்பார்க்கவில்லை, குழந்தையை வளர்ப்பதே ஆனந்தம்னு சொல்லுவார்களோ இல்லையோ, அதை போல இந்த பெருமான் திருவிக்கிரமாவதாரம் செய்து இந்திரனுக்கு உதவி பண்ணாரே, உதவி செய்ததால் என்ன பயன் கிடைக்கும்னு அவர் யோசிக்கல, உதவி செய்ததே தான் பயன். குழந்தையை அணைத்து கொண்டு ஒரு தாய் படுத்துக் கொள்வது போல் தன்னுடைய திருவடியால உலகத்துல அனைவரையும் பகவான் தொட்டு விட்டாரோ இல்லையோ, ரொம்ப ஆனந்தமா அவருக்கு, ஓ என்னுடைய பக்தர்கள் அனைவரையும் நான் என் தாள்கள் திருவடிகளாலே தொட்டு விட்டேன் என்ற ஆனந்தத்தோடு பகவான் இருக்கிறார். அந்த பண்பை தான் இந்த திவ்யதேசத்திலே காட்டுகிறாராம். பெருமானுக்கு கள்வன் என்று திருநாமம். 3 நீரகம், காரகம், கார்வானம் 3 திவ்யதேசத்துக்குள்ளே இது கார்வானம் என்கிற திவ்யதேசம். கார் கருப்பான மேகங்கள், அந்த மேகம் தங்கியிருக்கிற வானம் பகவானே ஆகாசமாக இருக்கிறார். அந்த ஆகாசத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். அதனால பெருமானுக்கு இந்த திருநாமம். அழகான திருக்கோலம். நின்ற திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு உபய நாச்சிமார், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் மூலவருக்கே உண்டு. அப்படி அழகான காட்சியை பகவான் நமக்கு வழங்குகிறார். அபயஹஸ்தம் கதாஹஸ்தத்தோடு பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம். உற்சவரும் அதே போல உபய நாச்சிமார் ஸ்ரீதேவி பூதேவியோடு அபயஹஸ்தம் கதை ஹஸ்தத்தை ஏந்தி கொண்டு காட்சியளிக்கிறார். 2 பேரும் ஒத்ததாக அழகான தாமரை போன்ற கண்கள், உயரமான நல்ல திருமேனி, ஒல்லியா பகவான். ஆகாசமே தான், அனைத்தும் தனக்குள்ளே. ஆகாசம்னா என்ன பார்த்தோம், அனைத்தும் ஆகாசத்துக்குள்ளேயே இருக்கும். அதைப்போல் உலகில் அனைத்தும் பரமாத்மாவுக்கு உள்ளேதானே அடங்கி இருக்கிறது. அவன் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால ஆகாசமாகவே தானும் இருக்கிறார். இந்த பெருமானுக்கு கள்வன் என்று திருநாமம் என ஆழ்வார் பாடும்போது கள்வன் என்று அழைக்கிறார். தாயார் கமலவல்லி தாயார், கைகளிலே தாமரையை பிடித்து இருக்கக்கூடியபடியாலே கமலவல்லின்னு திருநாமம். ஊர் விமானத்துக்கு புஷ்கல விமானம். புஷ்கலம்னா நன்னா செழிப்பானதுன்னு அர்த்தம். புஷ்கலமாக முழுமையாக குணங்கள் அனைத்தும் நிறைந்திருப்பவர் பகவான். அதனால புஷ்கல விமானம் என்று விமானத்துக்கு பெயர். ஊர் தீர்த்தத்துக்கு கௌரி தீர்த்தம்னு பெயர். பார்வதி தேவிக்கு இந்த இடத்துல பகவான் காட்சி கொடுத்தார்னு சொல்லப்படுகிறது. அதனால கௌரி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. இந்த திவ்யதேசத்தையும் ஒரே வார்த்தையில திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். ஒரே பாட்டு தான். திருநெடுந்தாண்டகத்தினுடைய 8வது பாசுரத்துக்குள்ளே பல திவ்யதேசங்கள். திருமங்கையாழ்வாருக்கு இந்த ஒரு பண்பு உண்டு. ஒரு இடத்துல நின்று இருப்பார், ஆனா திடீர்னு என்னென்னமோ திவ்யதேசங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். எல்லாத்தையும் வரிசையா பாடுவார். இந்த பாட்டிலேயே பார்த்துருக்கோம் எத்தனை திவ்யதேசங்கள். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய். நெடுவரையின் உச்சின்னா திருவேங்கடத்துக்கு மேல பகவான் இருக்காரே. வரைனா மலைன்னு அர்த்தம். பெரிய மலை திருவேங்கடத்துக்கு மேல உச்சியில் இருக்கிறாரே, அந்த திருவேங்கடமுடையானாக பகவானை பார்க்கிறார். நிறைந்த கச்சி ஊரகத்தாய், கட்சிக்குள்ளே ஊரகத்து பெருமானாக இருக்கிறார். நிலாத்திங்கள் துண்டத்தாய், அடுத்த அந்த திவ்யதேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த திவ்யதேசத்திலும் இருக்கிறார். ஒன்துறை நீர் வெஹ்கா உள்ளாய், திருவெஹ்காவிலே சயனித்திருக்கிறாய். உள்ளுவார் உள்ளத்தாய், யாரெல்லாம் உன்னை நினைக்கிறார்களோ, பக்தியோடு உன்னை நினைவு கூறுகிறார்களோ, அவர்கள் மனதுக்குள்ளே நீ இருக்கிறாய். எங்கெங்கேயோ வெளியில மட்டும் பகவான் இருக்கார் நினைக்க வேண்டாம். நமக்கு அருகிலேயே, நம்முடைய மனதிலேயே எப்போதும் குடிகொண்டிருக்கிறாய். உள்ளுவார் உள்ளத்தாய், உலகமேத்தும் காரகத்தாய், உலகத்தில் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய காரகத்திலே கருணாகர பெருமானாக இருக்கிறாய். அதுக்கடுத்து சொல்றார், கார்வானத்து உள்ளாய் கள்வா. இங்கேதான் ஆழ்வார் பெயர் சூட்டுகிறார். கார்வானத்துக்குள் இருக்கிறாயே கள்வா. ஏன் கள்வாவா? திருடனா? பகவான் எதை திருடினார்னால், ஒண்ணு நம்முடைய ஜீவாத்மாவை திருடி விட்டாரோ, நம்முடைய மனதை திருடி விட்டார், நம்மையே திருடி விட்டார். அதனால கள்வன். இன்னொன்னு, கள்வன் சொன்னால் திருடன் என்று மட்டும் பொருள் அல்ல. கள்ளத்தனம் என்பது கொடுக்க வேண்டிய ஒன்றை கொடுக்காமல் இருப்பது கூட கள்ளத்தனம் தானே.
அப்படி பகவானுக்கு என்ன கள்ளத்தனம்னால் ஆழ்வார் இந்த பாசுரத்திலேயே கேட்பதென்ன, மிச்ச பாசுரத்தை பார்த்தோம்னால் ஐயோ உன்னை காண முடியாமல் நான் தவிக்கிறேனேன்னு ஆழ்வாருடைய பிரார்த்தனை. ஒரு விஷயம் பாருங்க, நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கழ்வா காமரபூம் காவிரியன் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே, உன்னுடைய திருவடிகளைத்தான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன், என் மனதிலிருந்து அகலாமல் இருக்கிறாய், ஆனா இன்னும் நேரே கிடைக்கவில்லையே, உன்னை எப்போது அடையப் போகிறேன், எப்போது அணைத்து கொள்ளப் போகிறேன், உன்னை அடைய ஆசைப்படுகிறேன்னு ஆழ்வார் வருத்தத்தோடு பாசுரம் பாடுகிறார். அப்ப ஒவ்வொரு இடத்திலும் கார்வானத்துள்ளாய் கழ்வான்னு ஏன் ஆழ்வார் சொல்றார்னால் ஆழ்வாருக்கு ஆசை என்ன, பகவானை நேரடியாக பார்க்க வேண்டும். இப்போதைக்கு மனசிலே காட்சி அளிக்கிறார், நேர பகவானை பார்க்க வேண்டும், அவனுடைய திருமேனி அழகை ரசிக்க வேண்டும் ஆழ்வாருக்கு எண்ணம். ஆனா பகவான் காட்டவில்லை அல்லவா, திருமேனியை மறைத்து கொண்டு விட்டார். விக்கிரக வடிவத்தில் காட்சி கொடுக்கிறார், மனசிலேயே காட்சி கொடுக்கிறார். ஆனா நேர ராமனை போல கண்ணனை போல வந்து ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கவில்லை. அப்ப தன்னுடைய திருமேனியை காட்டாமல் மறைத்து விட்டபடியால் அவர் கள்வனா. அதனால ஆழ்வார் கார்வானத்துள்ளாய் கழ்வா என்று பெருமானை பற்றி பாடுகிறார். இது இந்த திவ்யதேசத்துக்கு ஆழ்வாருடைய மங்களாசாசனம். காமரபூம் காவிரியன் தென்பால் மண்ணு பேரகத்தாய், திருப்பேர்நகர் காவிரி கரையில் அவரையும் நாம் முன்னமே சேவித்து விட்டோம். அப்படிப்பட்டவனே பேராது என் நெஞ்சினுள்ளாய், இந்த பெருமானையெல்லாம் நகரவே விடாமல், பேராதுனா நகராமல் என்று பொருள், எப்போதும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம திவ்யதேசங்களுக்கெல்லாம் போறோம், இவர் சொல்றாரு இந்த வேகத்துல தான் நாம இன்னைக்கு யாத்திரை எல்லாம் போறோம். ஒரு பாட்டுல எத்தனை நீரகத்தாய், திருவேங்கடம், நிலா திங்கள் துண்டம், கச்சி ஊரகத்தாய், கார்வானத்துள்ளாய் காரகத்தாய், ஒரு 10 திவ்யதேசத்தை பாடிட்டாரா. நாமும் இன்னைக்கு யாத்திரை போறச்சே ஒரு நாள்ல 10 திவ்யதேசம் சேவிக்கிறோம். இப்படி வேகமா சேவிச்சுட்டு திரும்ப வந்து ஆழ்வார் சொல்றா பாருங்க, பேராது என் நெஞ்சினுள்ளாய், எல்லாத்தையும் மனசிலே தேக்கி வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மூலமா பார்க்கிறீர்கள், நேர போய் சேவித்துக் கொள்ளலாம். பார்த்ததையெல்லாம் மனசுல நன்னா நிற்க வச்சுக்கணும். திரும்ப திரும்ப யோசித்து அசை போட்டு பார்த்தோம் என்றால் அப்ப அதன் மனசிலே நிற்கும், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இது ஆழ்வாருடைய பாசுரம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த பெருமானை பத்தி பாடுறார். தாலேலோ வென்றாய்ச்சி தாலாட்டி தன்முலைப்பால் ஆலே எவ்வாறு பசி ஆற்றினள் முன் மாலே பூம் கார்வானத்துள்ளாய் கடலோடும் வெற்போடும் பார்வானம் உண்டாய் நீ பண்டு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், பெருமானே நீ யசோதையின் இடத்துல பால் குடித்தாய் அல்லவா, யசோதை தான் உன்னை வளர்த்தாள், அவளிடத்திலே பால் குடித்திருக்க வேண்டும், அதில் எப்படி உனக்கு பசி ஆறியது, யசோதை பால் கொடுத்து உன் பசியை எப்படி ஆற்றினாள்னு அவர் கேட்கிறார். தாலேலோ என்று ஆய்ச்சி தாலாட்டி, ஆய்ச்சி யசோதை தான் தாலாட்டி இருக்க வேண்டும். ஏன்னா தேவகி எங்க எதையுமே பெறவில்லையோ இல்லையோ, தேவகி ஒரே ஒரு பாக்கியம்தான் பண்ணா, கண்ணனை பெற்று எடுத்தாள். அப்புறம் வளர்க்கவே இல்லையோ, அன்னைக்கு ராத்திரியே கண்ணன் புறப்பட்டு திருவாய்ப்பாடிக்கு சென்று விட்டான். அவள் தேவகியே புலம்புவாளாம், நான் உன் ஆலனியல் கரும் பண்ண வந்தாலோ அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ ஏலவர்கள் என்மகந்தாலோ என்னுன்னை என் வாயிட நிறைய தாளொலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாயே. தேவகி அழுது அழுது புலம்புவாளாம், ஐயோ உனக்கு தாலாட்டு பாடுற கூட பாக்கியம் எனக்கு இல்லையே, நான் என்ன தாய், தாயின்னு பெயர் சொல்லுவதற்கே வெட்கப்படுகிறேன் என்று தேவகி சொல்லுவாள். யசோதைக்கு அந்த கட்டமே கிடையாது, தான் பெறவில்லையே தவிர எல்லா அனுபவத்தையும் பெற்றாள் அல்லவா. அப்ப தாலேலோ என்று ஆய்ச்சி தாலாட்டி தன் முலைப்பாலாலே எவ்வாறு பசி ஆற்றினாள், தன்னுடைய மார்பகத்திலிருந்து பாலை கொடுத்து எப்படி பசி ஆற்றினாள்னு இவருக்கு சந்தேகம். ஏன் பொதுவாக குழந்தைக்கு பால் கொடுத்தா பசி ஆறும் அல்லவான்னு கேட்டால் அவர் சொல்றார், இல்லையே பெருமானே நீ முன்பா என்ன செய்திருக்கிறாய், மாலே பூம் கார்வானத்துள்ளாய், கார்வானத்துக்குள் இருக்கிற பெருமானே கடலோடும் வெற்போடும் பார் வானம் உண்டாய் நீ பண்டு, கடல்கள் மலைகள் வானம் ஆகாசம் பூமி அனைத்தையும் உண்ட உனக்கு பால் கொடுத்து எப்படி பசி ஆறும், உலகம் அனைத்தையும் உண்டே பகவானுக்கு பசி ஆறவில்லையாம், ஆறா வைத்தானை அடங்க பிடித்தேனே ஆழ்வார் பாசுரம். உலகத்தையே உண்டு பசி அடங்காதவருக்கு யசோதை பாலூட்டி எப்படி பசி ஆற்றினாளோ என்று அவர் ஆச்சரியத்தோடு பாடுகிறார். இது பெருமான் கள்வன் என்கிற திருநாமத்தோடு இருக்கும் பெருமானை திருக்கார்வானத்திலே சேவித்துக் கொண்டோம். இப்படி ஒரு கோவிலுக்குள்ளே 4 பெருமாள்கள் பல வடிவங்களையும் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இனி தொடர்ந்து தொண்டை நாட்டு திருத்தலங்களில் ஒவ்வொன்றாக அனுபவிப்போம்.